வணக்கம். நேஸ்வஸ்டின் உலக முக்கிய செய்திகள். சவுதி அரேபியா அதிர்ச்சி தகவலை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இனிமேல் எங்களால் ட்ரம்புடன் தோளோடு தோள் நிற்க முடியாது. அவர் முதலில் தன்னை காப்பாற்றிக் கொள்ளட்டும், பிறகு எங்களை காப்பாற்றட்டும் என்று சவுதி அரேபியா கூறியுள்ளது. சவுதி அரேபியா 80 ஆண்டுகளுக்கு மேலாக முதல் முறையாக சவுதியர்கள் அமெரிக்காவுக்கு இல்லை என்று கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போரை சிரியா முன்னெடுத்து செல்லலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஆலோசனையை சிரியா அதிபர் அஹமது அல்சரா நிராகரித்ததாக தோன்றியதனால் மத்திய கிழக்கில் ஒரு முக்கிய ராஜதந்திர திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அல் மஸ்ஜத் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் லெபனானின் நெருக்கடிக்கான தீர்வு போர் அல்லது நகரங்கள் மீதான குண்டுவீச்சு மூலம் வராது என்று ஷாரா வலியுறுத்தினார். அதற்கு பதிலாக சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இடையே அரசியல் பேச்சுவார்த்தை, வலுவான லெபனான் நிறுவனங்கள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தார். ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகள் ட்ரம்ப் விரக்தியை வெளிப்படுத்தியதோடு அதை சிரியாவிடம் ஒப்படைக்கும் நிலைக்கு அவர் நெருங்கிவிட்டார். மேலும் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு புதிய இராணுவ முனையை திறக்க டமாஸ்கஸ் விரும்பவில்லை என்பதையும் ராஜேந்திர வழியே அது விரும்புகிறது என்பதையும் ஷராவின் பதில் உணர்த்துகின்றது. லெபனானில் இந்த இஸ்ரேல் முழுமையாக வெளியேறாவிட்டால் அனைத்து அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகளும் இடைநிறுத்தப்படும் என்று ஈரான் கூறியுள்ளது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மிகவும் கடுமையான பதிலடியை தூண்டக்கூடும் என்று எச்சரித்த ஈரான், இஸ்ரேலுக்காக கால அவகாசம் வாங்குவதற்காக அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. பல மாதங்களாக நீடித்த பதற்றத்துக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே போர் நிறுத்தம் மற்றும் பேச்சுவார்த்தைக்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது. மேலும் ஹார்முஸ் நீரிணை திறப்பு உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் கடல்சார் வர்த்தகத்துக்கு முக்கிய புள்ளியாக இருக்கும். ஹார்முஸ் நீரிணை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த இருநாட்டு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து ஒப்பந்தத்தில் மத்தியஸ்தராக பாகிஸ்தான் பிரதமர் ஜபாஸ் ஷெரீப் கையெழுத்திட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் மூலோபாய நலன்களுக்கு மிக முக்கியமானது எனவும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் மத்திய கிழக்கில் பாகிஸ்தானின் செல்வாக்கு அதிகரித்தால் இந்தியா தனது உத்திகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் என தெரிவித்துள்ளார். ஈரானிய எண்ணெயை விற்பனை செய்வதற்கு தற்காலிகமாக அனுமதி வழங்கும் வகையில் அமெரிக்கா திரைசேரி திணைக்களம் 60 நாட்களுக்கு செல்லுபடியாகும் பொது உரிமம் ஒன்றை இன்று வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் பொதுவாக அமலில் இருக்கும் சில கட்டுப்பாடுகள் தற்காலிகமாக தளர்த்தப்பட்டுள்ளன. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக ஹார்முஸ் நீரிணையில் சுதந்திரமான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்துக்கும் சர்வதேச அணுசக்தி முகமை ஆய்வாளர்களை நாட்டுக்கு அனுமதிப்பதற்கும் ஈரான் உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக ஈரானிய எண்ணெயின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் விற்பனைக்கு அங்கீகாரம் வழங்கும் தற்காலிக நடவடிக்கையாக இந்த 60 நாள் பொது உரிமம் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளுக்கு தற்காலிக விலக்கு வழங்கப்படும் எனவும் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை நோக்கி சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் உக்ரைன் ராணுவம் நேற்று முன்தினம் பாரிய தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் 59 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து மாஸ்கோவின் 4 சர்வதேச விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் ரஷ்யா அறிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3 மணியளவில் ஆளில்லா விமானங்கள் தலைநகரை நோக்கி வருவதாக மேஜர் ஜெர்ஜி சோபியாவினன் தெரிவிக்க தொடங்கினார். காலை 10 மணிக்குள் நகரை சுற்றி மொத்தமாக 80 உக்ரைனிய ஆளில்லா விமானங்களை வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்ததாக கூறினார். தலைநகர் மாஸ்கோ மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்கும் கணிசமான அளவு எரிபொருளை வழங்கும் மாஸ்கோவில் உள்ள ஒரு முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உக்ரைன் குறிவைத்து சில நாட்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஆளும் தொழிலாளர் கட்சியில் உட்கட்சி பூசல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள சூழலில் இந்த ராஜினாமா இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மியான்மர் ராணுவம் கடந்த 6 மாதங்களில் 700க்கும் மேற்பட்ட மக்களை கொன்றதாக ஐநா தெரிவித்துள்ளது. மியான்மரில் தேர்தல் நடத்தப்படும் என கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மியான்மர் ராணுவம் அறிவித்திருந்த நிலையில் அன்று முதல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்து ஜனவரி மாதம் வரையிலான காலகட்டத்தில் குறைந்தபட்சமாக 702 பேர் வரை கொல்லப்பட்டதும் உறுதிப்படுத்ததாக ஐநா வெளியிட்ட புதிய அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அந்த அறிக்கையில் கொல்லப்பட்டவர்களில் 224 பெண்கள் மற்றும் 153 குழந்தைகளும் அடங்குவார்கள். இத்தகைய அழிவுக்கும் துயரத்துக்கும் ஜெட் போர் விமானங்கள், ட்ரோன்கள் போன்ற வான்வழி தாக்குதல்கள் முக்கிய காரணமாக தொடர்கின்றன என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் கொல்லப்பட்டதற்கு யார் பொறுப்பேற்பது என்ற கேள்விக்கு பதிலளித்த ஐநா செய்தி தொடர்பாளர், 702 பேர் கொல்லப்பட்டதற்கு மியான்மர் இராணுவமே பொறுப்பு. இதனால் மற்ற ஆயுத குழுக்களால் மக்கள் உயிரிழக்கவில்லை என்று அர்த்தமில்லை. இந்த கணக்குகள் எங்களுக்கு கிடைத்த நம்பகத்தன்மை தரவுகள் மட்டுமே, இது முழுமையான புள்ளி விவரம் அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் முன்னாள் நீதி அமைச்சர் பேங் சொங் ஏவுக்கு சியோல் மத்திய மாவட்ட நீதிமன்றம் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நேற்று தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தென்கொரியாவின் ஜனாதிபதி யூன் சுக் யோல் திடீரென இராணுவ சட்டத்தை பிறப்பித்திருந்தார். எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவசரமாக கூடி அதற்கு எதிராக வாக்களித்ததால் அந்த உத்தரவு வெறும் 6 மணித்தியாலங்களில் ரத்தானது. இந்த விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு துணையாக நின்று ஆட்சி கவிழ்ப்பு சதியில் ஈடுபட்டதாக முன்னாள் நீதியமைச்சர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. மேலும் இராணுவ சட்டம் பிறப்பிக்கப்பட்ட ஆரம்ப மணித்தியாலங்களில் அரசாங்கத்துக்கு எதிரான முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களை அடைப்பதற்கு சிறைச்சாலைகளில் உள்ள இடவசதி குறித்தும் நீதியமைச்சர் பாக் ஷுங் ஜே ஆராய்ந்ததாக அரசு தரப்பு நிரூபித்துள்ளது. மேலும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டத்தையே சதித்திட்டத்துக்கான ஒரு கருவியாக அவர் மாற்றியதாக குறிப்பிட்ட நீதிமன்றம் அரசு தரப்பு கோரிய 20 ஆண்டுகளை விடவும் கூடுதலாக 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவில் 14 ட்ரோன்களை தடுத்து நிறுத்திய காவல்துறை டொரண்டோ போர்ட் யோர்க் பகுதியில் உள்ள ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்ட் மைதானத்துக்கு அருகே ஞாயிற்றுக்கிழமை இரவு அனுமதியின்றே பறந்த மற்றொரு ட்ரோனை டொரண்டோ காவல்துறை தடுத்து நிறுத்தியது. இந்த மாத தொடக்கத்தில் உலகக்கோப்பை போட்டிகள் ஆரம்பத்திலிருந்து இதுவரை 14 ட்ரோன்கள் இவ்வாறு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. முன்னதாக சனிக்கிழமை அன்றும் இதே பகுதியில் ட்ரோன்களை பறக்கவிட்ட 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை போட்டிகள் நடக்கும் டொரண்டோ ஸ்டேடியம், ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்ட் மற்றும் பயிற்சி மைதானம் அமைந்துள்ள ஷெட்டனியல் பார்க் ஆகிய பகுதிகள் அனைத்தும் போட்டிகள் முடியும் வரை ட்ரோன்கள் பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டன. சட்டவிரோதமான ட்ரோன் இயக்கங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை எச்சரித்துள்ளது. மேலும் சிறுவர்கள் இந்த விதிகளை மீறினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதனால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் ட்ரோன் பயன்பாட்டை கண்காணிக்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேற்று மாலை 5.3 ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 185 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 36.389 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 70.665 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் உடனடியாக வெளிவரவில்லை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.